ஒவ்வொரு நாளும் கரிபூசிக்கொண்டே இருக்கிறாய். நீ தொடர்ந்து இப்படியே இரு. அல்லாஹ் ஒரு உதவியாளரை உனக்கு சாட்டி விட்டான். அந்த பூசப்பட்ட கரியோடு நாளைக்கு அவர்கள் மறுமையில வருவார்கள். இறைவனின் உதவி உனக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. நீ இப்ப இருக்கிற நிலைமையை மட்டும் விட்டுற வேணாம். இப்படியே தொடர். அதாவது நீ உபகாரம் செய், அவர்கள் உபத்திரவம் கொடுக்கட்டும். நீ அவர்களை சேர்ந்து வாழ், அவர்கள் உன்னை வெட்டி விடட்டும். நீ ஒட்டி கொண்டே இரு. இப்படி எல்லாம் இந்த செயலை நிறுத்திவிட வேண்டாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அனுப்பி வைப்பார்கள். இந்த ஹதீஸ் பல உண்மைகளை சொல்லுவது போல இன்றைக்கு சில வீடுகளில் கொடுமையை அனுபவிக்கிற பெண்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிக்க கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் பாக்கியத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல, அந்த கொடுமையை யார் புரிகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வேதனை உண்டு. இதுல இவர்களுடைய கொடுமைகள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த கணவன்மார்கள் சில பேர் படுத்துகிற பாடு, வாயை திறந்தால் அடி என்கிற ரீதியிலே அடியை பழகி இருக்கிறார்கள் சில கணவன்மார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒட்டுமொத்தமாக ஹதீசுகளினுடைய திரண்ட கருத்துக்களின்படி மனைவிகளை அடிக்கக்கூடிய கணவன்மார்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீசுகளினுடைய தொகுப்பின்படி அந்த கணவன்கள் கிட்டத்தட்ட பொட்டைகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. மனைவியை கை நீட்டி அடிக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகளில் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது காயமில்லாமல் லேசு மாசாக அடிப்பதை கூட மிகுந்த நிபந்தனைகளோடு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனாலும் நல்ல கணவன்மார்கள் அடிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அடிக்கிறதுக்கு அனுமதி கூட கொடுத்தாங்க. அதாவது பெண்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சப்தம் போடவும் தங்களுடைய இஷ்டத்திற்கு நடக்கவும் கணவன்மார்களை மீறி நடக்கவும் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலிலே வைத்து எல்லா சஹாபாக்களையும் வைத்து சொன்னார்கள், லா தத்ரிபு இமா அல்லாஹ், நீங்கள் யாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கிற பெண்களை தயவு செய்து அடிக்க வேண்டாம். அப்படி அடிக்கக்கூடியது நல்ல செயல் அல்லன்னு சொல்லிட்டாங்க. இது சில நேரம் இப்படி ஆயிரும் இல்லையா, கொஞ்சம் குளிர் விட்டுக்குச்சுன்னு சொல்றமே, அப்படி ஆயிருச்சு கதை. ரொம்ப பெண்கள் கிட்டத்தட்ட கணவன்மார்களை வதைக்க ஆரம்பித்தார், எதிர்த்து பேச ஆரம்பித்தார். கண்டபடி ஆன உடனே இவ்வளவு தூரம் பெண்கள் போனால் அது எங்கேயோ போயிருமே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஸஇர்னன் நிஸாஉ அலா அஸ்வாஜிஹின்ன, ரொம்ப கணவன்மார்கள்ட்ட கொஞ்சம் துளிர் விட்டுருச்சு, கொஞ்சம் லூஸ் ஆகி விடுகிறார்கள், கட்டுக்கோப்பு இழக்கிறார்கள் பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கால் உங்களை மீறி நடக்கிறப்ப அடிங்க. இது இரண்டாவது அனுமதி. இத்தனை நாள் அனுபவிச்ச கொடுமைகளுக்கு பதிலோ என்னவோ தெரியல, அங்கங்க விழுந்துருச்சு அடி. இப்ப இது வேற வழி இல்ல. ஹஜ்ரத் உமர் பெருமானார் இடத்துல போன போது போக வேண்டும். அடி வாங்கிய எல்லா பெண்களும் வந்து விட்டார்கள். இது புகாரில இருக்கிறது, கதையல்ல, ஹதீஸ். அத்தனை பெண்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அடி வாங்கிய பெண்கள் எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து புகுந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் மூலமாக விஷயத்தை கேள்விப்பட்டார்கள். என்னென்ன ஒண்ணு இப்படி. அதற்கு பிறகு மீண்டும் நாயகம் சொன்னார்கள், ஏதோ மிக கடுமையாக மிகுந்த தொந்தரவுகளை தருகின்ற அடங்காத மனைவிகளை அடிப்பதற்கு நான் கொடுத்த அனுமதி இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் கணவன்மார்கள் புகுந்து அடிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வீட்டில் உள்ள மனைவிகளை எல்லாம் பேச்சுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கெல்லாம் கூட அடிக்கிற அளவுக்கு வந்து விட்டது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்கிற விதமாய் சொன்னார்கள், லகத் தாஃப பி ஆலி முஹம்மதின் நிசாஉன் கதீர், அதிகமான பெண்கள் இங்கே முஹம்மதுடைய வீட்டுக்கு முன்னாலே வந்து அவர்கள் அந்த வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டில் அடி வாங்கிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். லைஸா உலாயிக்கும் பிகியாரிக்கும், யார் உங்கள் அப்படி அடிச்சீங்களோ அவங்க நல்லவர்கள் இல்லை, தயவு செய்து இனி அப்படி அடிக்க வேண்டாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை உத்தரவு இன்று வரை நீடிக்கிறது.
இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை கணவன் ஒரு மனைவியை கை நீட்டி அடிப்பதை எந்த விதத்திலும் அது நல்ல செயல் என்றோ வீர செயல் என்றோ ஏற்க முடியாது. அப்படி அடங்க முடியாத, கிட்டத்தட்ட அடுத்த நொடி இது தலாக்குக்கு போக வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிற போது கடைசியாய் அவளை பணிய வைக்கவும் படிய வைக்கவும் லேசாக கை ஓங்கலாம். அப்பொழுதும் ரத்தம் வரக்கூடாது. ஒரு சில சட்ட மேதைகள் துண்டு போன்ற துணிகளால் அடிக்கட்டும் என்கிற அளவுக்கெல்லாம் கூட அந்த அடியின் தன்மையை குறைத்து எழுதுவதை பார்க்கிற போது மனைவிகளை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், அடிக்கக்கூடியவர்கள், அவளுக்கு எந்த சுதந்திரமுமே இல்லாமல் கொடுமைப்படுத்தக்கூடிய கணவன்மார்கள் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கணவன்மார்கள் பிற்காலத்தில் இவர்கள் முதுமை அடைகிற போது முன்னாலே பாதிக்கப்பட்ட வஞ்சத்தை எல்லாம் சேர்த்து பழிவாங்குகிற விதத்திலே அவர்கள் கடைசி காலத்திலே உங்களை கஞ்சி கழுகிற சூழ்நிலையில தள்ளிவிடக்கூடிய அபாயங்களும் உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே சமயம் நல்ல கணவன்களாக இருந்தால் அப்படியெல்லாம் மௌத்தாகிற வரை கைவிடாமல் ஒரு மனைவி காப்பாற்றுவாள், காப்பாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பெண் கேட்டுச்சு, மனைவி கணவனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுல கடைசியா ஒரு 2 விஷயத்தை சொன்னாங்க. உன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய கணவனுக்கு பிடிக்காதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உன்னுடைய வீட்டு வாசற்படி மிதிப்பதற்கு கூட ஒரு நல்ல மனைவி அனுமதிக்க மாட்டாள். அந்த வீட்டில இருக்கக்கூடிய விரிப்பை கணவனுக்கு ஆகாத ஒருவன் வந்து மிதிப்பதற்கு கூட அந்த பெண் அனுமதிக்க மாட்டாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு பின்னால் தான் அவர்கள் பெற்ற தந்தை மனைவிமார்கள் ஒரு நமக்கு தெரியும். ஆயிஷாவை போல நாயகத்தினுடைய மனைவிமார்கள் ஒருவர். இந்த மனைவி வீட்டில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, நாயகம் வெளியே போயிருக்கிறார்கள். இப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது அவங்க அத்தா, அந்த பெண்ணுடைய தகப்பனார். உள்ள வருகிறார். அவர் இன்னும் இஸ்லாத்திலே சேராதவர். பின்னால இஸ்லாத்திலே சேர்ந்து பெரிய சஹாபியாகுவார் அபூ சுஃபியான். அது வேறு விஷயம். இதுவரை இஸ்லாத்திலே சேரவில்லை அபூ சுஃபியான். சரி, திருமணம் எல்லாம் ஆகி இஸ்லாத்திற்கு போய் சேர்ந்து கொண்டு முகமதோடு குடும்பம் நடத்துகின்ற தன் மகளை பார்த்து வர வேண்டும் அப்படிங்கிற ஆசையில வந்துருவார். வந்து வீட்டு வாசல்படியை மிதிப்பார். உள்ளே போய் நின்று இருக்கிறார். ஒரே அறை. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா பார்க்கிறார்கள். வந்திருப்பது தன் தந்தை. தன் தந்தை என்றால் தன்னை பெற்ற அடிப்படையில தந்தை. ஆனாலும் கூட பெருமானாரை பொறுத்தவரை ஒவ்வொரு போரிலையும் ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு வியூகம் வகுத்துக் கொண்டிருப்பவர். இவரை என்ன செய்வது? மகளை பார்க்க வந்து விட்டார். வந்தவர் வீட்டில கீழே விரித்திருக்கின்ற ஒரு பாய் விரித்த நிலையில் இருக்கிறது. அந்த பாயில உட்காரலாம் என்பதை போல அவருடைய பார்வை பாயில போச்சு. அபூ சுஃபியானுடைய பார்வை, உள்ள நுழைந்தவரின் பார்வை பாயின் மீது படுகிறது. புரிந்து கொண்ட உம்மு ஹபீபா கீழே போய் அந்த பாயை சுருட்டி மேல வைத்து விட்டார். பாயை சுருட்டி மேல வைத்து விட்டார். என்ன நினைத்தாரோ அபூ சுஃபியான் கேட்டார், நான் உட்காருவேன்னு தெரிஞ்சுதான் அந்த பாயை சுருட்டினையா அப்படின்னா. பேசாமையே இருந்தார். இந்த பாயில உட்காருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லையான்னு கேட்டார். சொன்னார்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாய், அவர்கள் தொழுவதற்கெல்லாம் பயன்படுத்துகிற பாய். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவனுடைய விரோதி என்று இருக்கிற போது ஒரு கணவனுடைய விரோதி வீட்டிற்குள் வந்து எந்த விரிப்பையும் மிதிப்பதற்கு ஒரு மனைவி அனுமதித்தால் அந்த மனைவி அந்த கணவனுக்கும் கூட துரோகம் செய்கிறாள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே என்னால் அந்த பாயை விரிக்க முடியவில்லை, சுருட்டி வைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவர் அப்படியே நின்ற நிலையிலே சொன்னார், கைசேதம் எனக்கு பின்னால் உன்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறார்.
இந்த நிகழ்ச்சியில இருந்து இன்றைக்கு மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய ஹதீஸ்கள்ல இருக்கு, கணவன் வெளியே போய்விட்டால் அவன் பொருளை பாதுகாப்பது மனைவி, அவன் குழந்தைகளை பாதுகாப்பது மனைவி, கணவனுடைய உடைமைகளை பாதுகாப்பது மனைவி, கணவனுக்காக வேண்டி கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொண்டு கற்பிணியாக அவள் இருப்பது, பத்தினித்தனத்தோடு இருப்பவள் மனைவி என்றெல்லாம் இருப்பது போலவே கணவனுக்கு ஆகாதவர்கள் வீட்டு அடி எடுத்து வைக்கிற போது தன் கணவனுக்கு ஆகாதவர்களை உபசரிப்பதற்கு இங்கே ஒரு பெரிய தடை எழுந்திருப்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் மனைவிகளுக்கு, பெண்களுக்கு சொல்லப்படுவதன் காரணம் இதுதான். கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், கணவனுக்கு எதிரிகள் எல்லாம் தனக்கு எதிரிகள், கணவனுக்கு பலன் உள்ளவர்கள் எல்லாம் தனக்கு பலன் உள்ளவர்கள். அதே போலத்தான் ஒரு மனைவிக்கு நன்மை பயப்பவர்கள் எல்லாம் கணவனுக்கும் நன்மை பயப்பவர்கள் என்ற ரீதியிலே ஒன்றரை கலந்த, இரண்டாக இருந்தாலும் ஒன்றாக ஆகிவிட்ட அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வேண்டும் என்பதற்குத்தான் இது சொல்லப்படுகிறது. இவ்வாறு அல்லாமல் கணவனுக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு, கணவனுக்கு ஆகாதவர்களை எல்லாம் திரட்டி கொண்டு கூட்டுச்சதி போடுகிற அளவுக்கு இப்படியெல்லாம் சில குடும்பங்களில் பெண்கள் உருவாகி விடுவது துரதிருஷ்டவசமானது. அதிலும் இஸ்லாமிய குடும்பங்கள்ல எப்ப பார்த்தாலும் கணவன்மார்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற தன்மை இது பரவலா இருக்கு. எல்லாமே நம்ம எதை செய்யட்டும் அதுல ஒரு குறை இருக்கும். எப்படிப்பட்ட முறையில நல்ல பெயர் எடுக்கலாம் என்று நினைத்தாலும் கூட சில வீடுகளிலே அது கடைசியில ஏதாவது ஒரு துர்வார்த்தையில வந்துதான் முடியும். நிறைய அப்படி நடப்பது உண்டு. சஃப்வான் இப்னு முஅத்தன் ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறப்பவே அவங்க மனைவி வந்துட்டாங்க. நான் பெண்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக சாதாரண பாணியிலேயே சொல்லுகிறேன். நேரா வந்து கணவன் இருக்கிறப்பவே ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது, யார் ரசூலுல்லாஹ் இவர் என்ன தொடுகிறதுக்கும் விடுறதில்ல, நோன்பு வைக்கிறதுக்கும் விடுறதில்ல, இவராவது ஃபஜ்ர் தொழுகிறாரான்னு பார்த்தா ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறது இல்ல, சூரிய உதயமானவருக்கு தான் எந்திரிக்கிறது. என்னன்னு கேளுங்க. லுஹருக்கு முன்பு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிற விதத்தில் அவர்களுக்கு சில மசாயில்களை சொல்லித் தருவதற்காக வேண்டி அந்த நேரத்தை ஏற்பாடு செய்தது உண்டு. அந்த நேரத்தில் இது நடக்குது. பக்கத்திலே கணவனும் இருந்தார். இது பொதுவா பெண்களுடைய ரிப்போர்ட்டுகள் இப்படித்தான் இருக்கும். சில நேரங்கள்ல இது அவங்களுடைய தாய் வீடுகள்ல போய் சொல்றப்ப கூட இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அமைப்பிலேயே இங்கேயும் வந்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என்ன அவர் நல்ல சஹாபி, ஒரு சிறந்த சஹாபியும் கூட, உயர்ந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் உள்ளவர். அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காரு. அவர் விளக்கம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தொழுகிறதுக்கு நான் ஒருபோதும் தடையா இருந்தது இல்ல, தக்பீர் கட்டினா சூறாவை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஓதிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. அது வாட்டில நம்ம தக்பீர் கட்டி நின்றா நீண்ட பெரிய பெரிய சூறாக்களை ஓதிக்கொண்டே நிக்குது. இங்க ஊட்ட பாக்குறது யாரு, வேறு ஏதாவது செய்வது யாரு? நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போய்கொண்டே இருந்தால் கேட்டால் தொழுகையை தடை செய்வதாக சொல்லுகிறது. வேறொன்றும் இந்த வார்த்தையினுடைய உண்மை அதுதான். சரி, நோன்பு வைக்க விடுறது இல்லன்னு ஒண்ணு. ஆமா, அதுவும் உண்மைதான், அது நீங்களும் சொல்லிருக்கிறீங்கன்ட்டு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் சொல்றாரு. தொடர்ந்து நோன்பு வைக்கிறாள், தொடர் நோன்பு வைக்கிறாள். யா ரசூலல்லாஹ் வஅன ரஜுலுன் ஷாபுன் ஃபலா அஸ்பிர், தெளிவா சொல்றார். எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு பொறுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் சிறிய வயது, எனக்கு பொறுக்கிற சக்தி இல்லை. அப்ப என்னை இவள் தவறில் ஆழ்த்து விடுவாள் என்பதை போன்ற ஒரு வாசகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் இளைஞன் அப்படின்னு தெளிவா சொல்லி அவர் தொடர் நோன்பு வைப்பதை தடை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணையும் நிற்க வைத்துக் கொண்டு சொன்னார்கள். இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீ நீண்ட நேரம் ஓதிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூறாக்களை ஓதுகிற அளவுக்கு தக்பீர் கட்டி கணவனுக்குள்ள ஹக்குகள் பாதிக்கிற அளவுக்கு தொழுகவும் கூடாது. அதே போல இப்படிப்பட்ட ஒரு இளமையாக இருக்கக்கூடிய கணவர் இருக்கிற போது தொடர் நோன்பு வைத்து அவரின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மழுங்கடிக்க செய்கிற அளவுக்கு அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறில் வீழ்ந்து விடுகின்ற அளவுக்கு நீ நோன்பு வைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி மறுத்தாங்க.
மூணாவதா கேட்டாங்க, என்ன டெய்லியும் ஃபஜ்ர் தொழுகிறது இல்ல, சூரிய உதயமானதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு இவர் தொழுகிறாருன்னு சொல்லி சஃபான்ட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், அது உண்மை, அந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மை. இரவு 3 மணி 4 மணி வரை மதீனாவில் இருக்கிற பல ஏக்கர் கணக்கில் இருக்கிற பேரித்தம்பழ தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற வேலைக்காக வேண்டி கூலி வேலை செய்யக்கூடிய சஹாபிகளிலே இவரும் ஒருவர். இரவு 10 மணிக்கு மேல் போய் தோட்டங்களிலே நீர் பாய்ச்சுவார்கள். அது நீண்ட நெடுநேரத்திற்கு பின்னாலே, பாதி இரவுகள் கடந்ததற்கு பின்னாலே வந்து படுக்கிறேன் ஒவ்வொரு நாளும். சில நேரங்களில் அப்படி தப்பி விடுகிறது. அதைத்தான் தன்னுடைய குற்றச்சாட்டோடு வலு சேர்ப்பதற்காக இந்த குற்றச்சாட்டையும் அந்த பெண் சேர்த்து கொண்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லா கிதாபுகள்லயும் இருக்கிற ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய புரியுது. ஒண்ணு என்னன்னா, பெண்கள் நடந்த விஷயத்துல கொஞ்சம் அப்படி மூடு விழா பண்ணிட்டு டப்புன்னு இப்படித்தான் பேசுவாங்க. தொழுகிறக்கும் விடுறது இல்ல, நோன்பு வைக்கிறதுக்கும் விடுறது இல்ல, காலங்காத்தால எழுந்திரிச்சு தொழுகாம அவர் பாட்டுல சூரிய உதயமாற வரையும் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு கேள்விப்பட்ட உடனே வேகம் நமக்கு கணவன் மேலதான் வரும். இப்படியுமே இருப்பேன், கொண்டாடி தொழுகிறது கூட விடுறது இல்ல, நோன்பு வைக்கிறது இல்லைன்னா. இப்ப இது போன்ற குற்றச்சாட்டுகளில் இருக்கிற உண்மையையும் நியாயத்தையும் மறைத்துவிட்டு பொத்தாம் பொதுவாக குற்றங்களை சுமத்துகிற ஒரு பாணி பெண்கள்கிட்ட உண்டுன்னு தெரியுது. அதே போல இன்னொன்னும் தெரிகிறது, கணவனுடைய சில நியாயமான காரணங்களை கூட இப்ப மூன்றாவது குற்றச்சாட்டு இருக்கு, இது சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நீண்ட நேரம் இரவு வேலை செய்பவர், 3 மணி 4 மணிக்கு வந்து படுக்கிறவர், ஃபஜ்ருக்கு எழுவதிலே சில முன்பின் ஆகலாம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தன் குற்றச்சாட்டோடு சேர்த்து கொண்டு அதை வழி சேர்ப்பதற்காக வேண்டி சேர்த்து கொண்டார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மனைவி கணவனிடத்தில் இருக்கின்ற சில நியாயமான தரப்புகளை புரிந்து கொண்டுதான் அவள் குடும்பம் நடத்த வேண்டுமே ஒழிய, கணவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு ஏதாவது குறையை கண்டுபிடிக்கலாம் என்ற ரீதியில பார்க்க ஆரம்பித்தால் எல்லாமே குறையாகத்தான் தெரியும். இந்த வேடிக்கையா சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு கணவர் ஏதோ ஒரு வழியா இருந்து எதுல எந்த விஷயத்திலுமே மனைவி வீட்டை நல்ல பேர் எடுக்க முடியலன்ட்டு ஒரு நாள் அவருடைய கராமத்துல அவர் வானத்திலேயே பறந்துட்டு கீழே இந்த அம்மா நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னைக்கு வானத்திலேயே பறந்தாச்சு. அதான பார்த்தேன், ஒரு கால் கோணையா இருந்தப்பவே நீங்க தான் தெரியும், ஒரு காலு கொஞ்சம் கோணிக்கிட்டு இருந்தப்பவே அது நீங்க தான் தெரியும். சில நேரங்கள்ல 1000 விஷயங்களை செய்தாலும் கூட குறை சொல்லுகின்ற இயற்கையான அமைப்பை பெற்றுவிட்ட மனைவிமார்களிடத்தில் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. மனைவிகளின் விஷயங்களில் சரியாக புரிந்து கொண்டு கணவன்மார்களுக்காக வேண்டி அவர்களுடைய மனப்பான்மைகளையும் புரிந்து கொண்டு குறை நிறைகளை விட்டு கொடுத்து வாழுகிற மனப்பான்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அதே சமயத்தில் இங்கு ஆண்வத்தின் வர்க்கத்திற்காக ஒன்றை சொல்ல வேண்டும். கட்டிய மனைவிக்காக அல்லது வந்திருப்பவள் தனி குடித்தனம் வேண்டுகிறாள் என்பதற்காக அல்லது இன்ன பிற ஒரு வசதி வாய்ப்புகளை கருதி எல்லாம் தாயை அவமதித்தல் அல்லது தள்ளி வைத்தல். பொதுவாக எல்லா தாய்மார்கள்டையுமே ஒரு மருமகள் வருகிற போது ஒரு சில கசப்புணர்வுகள் வரத்தான் செய்கிறது உண்மை. ஆனால் அதற்காக தாயை மதிக்காத தன்மைக்கெல்லாம் வந்துவிடக்கூடாது. தாயினுடைய அதிருப்தியை பெற்றுவிட்ட ஒரு வாலிபன், அவன் குடும்பத்தினோ அல்லது குடும்ப ஆகாமல் இருந்தவனோ யாராக இருந்தாலும், அவன் வறுமையில அவனுடைய வேதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 20-25 ஹதீஸ்களுக்கு மேலாக சொல்லி இருந்தாலும் கூட ரொம்ப விளக்கமாக சொல்லுகிற ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையினுடைய துளிகள் எப்படி அந்த துளிகள் விழுகிற போது அதை என்ன முடிவதில்லையோ அதுபோல தாயின் அதிருப்தியோடு மௌத்தாகக்கூடியவனுடைய வேதனைகள் மழை துளிக்கு ஒப்பானது. அது என்னவே முடியாது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நரகத்தில் போய் இருக்கிற போது தொடர்ந்து வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அதாபுகள் முற்று பெறாது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையின் துளிகளோடு ஒப்பிட்டு சொன்னார்கள். அதனால் மனைவிக்காக வேண்டி தாயினுடைய பந்தத்தை அறுத்தறியக்கூடிய, தாயினுடைய சில வார்த்தைகளை சகித்துக் கொள்ளாமல் சொல்லக்கூடிய அந்த கணவன்மார்கள் யோசிக்க வேண்டும்.
கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் கூட ஆகிறது இல்ல, அதுக்குள்ள அம்மா கசப்பா தெரியுது, அத்தா கசப்பா தெரியுது, எல்லோரும் கசப்பாக தெரிகிறார்கள். இதே இன்றைக்கு தாயும் தந்தையும் என்ன செய்கிறார்களோ இதே செயல்களை தான் இந்த திருமணத்திற்கு முன்பும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது இப்போதுதான் தவறாக தெரிகிறது என்பதை பார்க்கிற போது எங்கோ ஒரு பலமான சாவி இயக்குவதை போன்றல்லவா தெரிகிறது. அந்த சாவி கொடுக்கப்பட்டதில் இவன் ஆடுகிறான் என்றல்லவா தெரிகிறது. வாழ்க்கையில அப்படியும் இப்படியும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக வேண்டி தாயை நிந்திப்பது, அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகுவது என்பதை விட்டும் அல்லாஹ் எல்லா ஆண்களையும் பாதுகாக்குவார். கல்யாணம் முடித்த அடுத்த சில தினங்களிலேயே இது போன்ற சர்ச்சைகள் எழுவது உண்டு. ஆனா உண்மைதான், சில நேரங்களில் தாய்மார்கள் அவர்கள் வயதிற்கு தகுந்தாற் போல் ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் சின்ன பிள்ளைத்தனமாக மருமகளையும் தன்னையும் சரிசமமாக ஒரு களத்திற்கு பொருத வந்திருக்கிற வீரர்களைப் போல பாவித்துக் கொண்டு நீயா நானா என்கிற ரீதியிலே களம் இறங்குவது அசிங்கமான செயல். அவ உள்ள வர்றப்பவே வந்துட்டா, இவதான் என் மகனை எங்கிட்ட இருந்து இதுக்கு பிரிக்க போறான். இன்னும் பிரிக்கவே இல்ல, வர்றப்பவே இந்த அம்மா முடிவு பண்ணிடுது. இவ்வளவு காலம் அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து என் மடியில தான் போடுவான், இவ இனிமேல் பார்ட்னரை வந்து சேர போறா. இப்படியே உள்ள வர்றப்பவே நிறைய என் மகனை என் விட்டு போயிருவானே அப்படின்னு மகன் மீது கொண்ட அதீத பிரியம் தான் அந்த மருமகனின் மீது வெறுப்பாக மாறுகிறது. ஆனால் இந்த அதிக பிரியத்திற்கு இவன் தருகிற கூலி என்ன தெரியும்? அந்த மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு இவன் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விடுவதுதான். நல்லா பாதுகாக்க வேண்டும். அந்த தாயினுடைய என் சில நேரம் தங்கை அக்காள்மார்களுடைய தொடர்புகள் கூட அப்படித்தானே நடந்து விடுகிறது. நான் சொன்னது போல உலகத்தில் எல்லா நாத்தனார்களும் இந்த விஷயத்தில் ஒற்றுமை. ஆனாலும் நம்முடைய அக்காள் தங்கைகள் என்ற காரணத்தால் அவர்களையும் கூட நாம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டு. தங்கை அக்காள் விஷயத்திலே கூட நாம் உதவாமல் இருந்ததற்கெல்லாம் கூட இறைவனிடத்தில் கேள்வி கணக்கு உண்டு. தாயை மதிக்காத தன்மைக்கும் கேள்வி கணக்கு உண்டு. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரின்னு ஒருத்தர் கபிரிஸ்தான்ல ஒரு கபர் வந்து பிளந்திருக்கிற மாதிரி பார்த்தார். தூரத்துல இருந்து அந்த கபர் பிளந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ ஒரு கழுதையை ஓட்டி கொண்டிருப்பது போல. போய் விசாரிக்கிற போது தெரிகிறது, மலக்குகள்ல பல்வேறு பெயர்களை உடையவர்கள் உண்டு. இப்ராஹிம், இஸ்ராயில், இஸ்ராபில் எல்லாம். அந்த மாதிரி ஜபானியா அப்படின்னு ஒரு மலக்கு. குரானிலேயும் கூட இந்த மலக்குகளை பற்றி இவர்கள் வேதனை செய்கிற மலக்குகள் எல்லாம் குரான்ல வருது. ஜபானியா அப்படின்னு அந்த மலக்குக்கு பேரு. இந்த ஜபானியாங்கிற மலக்கு கையில ஒரு பெரிய இரும்போட அந்த கழுதையை அடிச்சிட்டு இருக்கிறார். அந்த கபர்ல கழுதையை ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். ஒவ்வொரு அடிக்கு ஒரு முறை கழுதை அலறி அலறி கத்துகிறது. ஒரு தீனமான அலறல், ஒரு வித்தியாசமான அலறல். கடைசியில ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி அவர்கள் விளக்கம் பெற்று சொல்லுகிறார்கள், விளக்கம் கேட்டு சொல்லுகிறார்கள். அவன் உயிரோடு இருந்த போது, கடைசி காலத்தில் தன் தாயோடு வாழ்ந்த போது, தாய் ஏதாவது கொஞ்சம் வயசானவங்க நொச்சு நொச்சுன்னு பேசுறது உண்டு இல்லையா, அது போல ஏதோ பேசுறதற்கெல்லாம் இந்த கழுத மாதிரி கத்தாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருடைய கடைசி நேரத்தில் கழுத மாதிரி கத்தாத அப்படின்னு ஒரு வார்த்தை தாயை பார்த்து அந்த மகன் சொல்லி இருக்கிறான். அந்த மகனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் கழுதையாக மாற்றப்பட்டு அவனுக்குன்னு தனியா இந்த ஜபானியா என்கிற மலக்கை கொண்டு வந்து நியமித்து தொடர்ந்து அடிக்கிறார்கள். அவன் கழுதையாக சூறு ஊதக்கூடிய நாள் வரை அவன் கத்திக்கொண்டே இருப்பான். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு தாயை பார்த்து சர்வசாதாரணமாக சில நேரங்களிலே பேசிவிடக்கூடிய வார்த்தைகள் கூட, அதுவும் திருமணத்திற்கு பின்னாலே கசப்புணர்வுகள் மிகுதியாக நாம் பிரயோகிக்கிற சில வார்த்தைகள் இவ்வளவு தூரம் வேதனைகளை தந்துவிடும் என்று சொன்னால் சிந்திப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. இதுபோலத்தான் அக்கால் தங்கைகளுடைய உறவும் கூட. அதற்கெல்லாம் கூட நம்மிடத்தில் கேள்வி கணக்கு உண்டு என்று இருக்கிற காரணத்தால் தான் இல்லறத்திற்காக வேண்டி தாயை பகைப்பது வேண்டாம். நம்முடைய மனைவிக்காக தாயை வெறுக்க வேண்டாம், மனைவிக்காக அக்கால் தங்கையை வெறுக்க வேண்டாம். வேண்டும் என்றால் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு பக்குவமாய் சொல்லிவிடலாம். கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. நாத்தனாவா அவர்கள் வருகிற போதெல்லாம் உன்னை பற்றி ஏதாவது இருக்கும், 2-3 நாளைக்கு பொறுத்துக்கும்.
இது என் அம்மா அவ்வப்பொழுது சில நேரங்களில் இப்படி எல்லாம் பேசும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்பது போன்று தொடங்கினால்தான் அது நல்ல கணவனுக்கு அடையாளமே ஒழிய, இல்லாவிட்டால் ஒரு பக்கம் வெறுப்பை சம்பாதித்து இது போன்ற விளைவுகளை சந்திக்க வேண்டியது வந்துவிடும் அல்லவா. மக்காவில இருந்த ஒருத்தர் யமன்ல இருந்து வந்த ஒருத்தர் அமானிதம் ஒப்படைச்ச, இந்த இதுல இந்த பை நிறைய பணம் இருக்கு, இத வச்சிருந்த அந்த மனுஷன் சாலிகான மனுஷன் வாங்கினவர். மக்காவில இரவுகளில் பார்த்தாலும் அவர் காபத்துல்லாவில தவாப் செஞ்சுட்டே இருப்பார். மக்காவில தான் இருக்கிறார். அவருக்கு வேலையே காபத்துல்லாவை சுத்தி சுத்தி தவாப் செய்யறதான் வேலை, நள்ளிரவுகள்ல கூட. அப்ப இவர் தவாப் செய்வதை பார்த்துவிட்டு இவர் ஒரு நல்ல மனிதர், தீன் நிறைந்தவர் என்று தெரிந்து ஒரு பெரிய பைய கொண்டு போய் அவரிடத்துல ஒப்படைத்து, இது அமானிதம், நான் யமனுக்கு போறேன், போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன், இதை வைங்கன்னு சொல்லி கொடுத்தார். கொடுத்துட்டு யமனுக்கு போயிட்டார். இவர் போயிட்டு திரும்பி வந்தா அவரை மௌத்தாயி அடக்கிட்டாங்க. யாரு பை யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதோ அந்த தீன்தாரி, அந்த சாலிகான நபர் விசாரிச்சார். நான் பை கொடுத்துட்டு போனேன், யாரும் தெரியாதுன்னு. மௌத்தா போனவருடைய பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு பைய அமானிதமா இவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். இல்ல, அதை பத்தி எங்கள்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை, எங்க வச்சாருன்னு தெரியல. இது என்ன வம்பா இருக்கு? இப்ப நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வீட்டை சோதனை போடுறேன், வீடு சோதனை பண்ண, வீட்டுல எங்கேயும் இல்லை, எந்த இடத்துலயும் கிடைக்கல. இப்ப என்ன செய்வது? அந்த ஊர்ல வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம் அன்றைக்கு மாலிக் இப்னு தீனார்னு ஒருத்தர். மாலிக் இப்னு தீனார்ட்ட போய் இவர் சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, நான் யமன்ல இருந்து வர்றேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் வந்து இந்த காபத்துல்லாவில இரவு பகலெல்லாம் தவாப் செய்து கொண்டிருப்பாரு ஒரு வயதான பெரியவர், தீன்தார். அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். அவரை மௌத்தாயை அடக்கம் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது. இப்ப அந்த பை அவர்களுடைய பிள்ளைகளும் இல்லை என்கிறார்கள், குடும்பத்தினர்களும் இல்லை என்கிறார்கள், வீட்டிலையும் தேடிவிட்டேன், எங்கேயும் இல்லை. இப்ப இந்த பையை எப்படி பெறுவது? என்னுடைய மொத்த மூலதனம் பொருள் பூரா முதலே தான் இருக்கிறது. இப்ப மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேர்ந்த ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், ஒண்ணும் இல்ல, ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில போய் நில்லு. தவாப் செய்யற இடத்துல ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில போய் நில்லு. இந்த பகுதியில அடக்கப்படுகிற நல்ல ரூஹுகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஹாஜிராகும். அதனால அங்க போய் நின்றுட்டு நீ ஒரு சப்தம் கொடு, இந்த ரூஹை அழைத்து என்னுடைய அமானத்தை திரும்ப ஒப்படைன்னு கேளு. நாம் நினைப்பது போல அவர் சாலிகான மனிதர் தான். அநேகமாக அவர் அங்கே வந்து பதில் சொல்லுவார், எங்க இருக்கிறது என்று உனக்கு தெரியப்படுத்துவார்னு சொன்னாங்க மாலிக் இப்னு தீனார். இவர்கள் எல்லாருமே யமன்ல இருந்து வந்திருக்கிறவரு, இந்த இறந்தவர், இவர்கள் எல்லாம் வலியுல்லாக்களுடைய பட்டியலில் உள்ளவர்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், இறைநேசர்கள். போய் அந்த மகாமே இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில நின்று இரவு நேரத்தில் அவர் சத்தம் போட்டார், இந்த மனிதருடைய ரூஹே, நான் உன்னிடத்திலே சில நாட்களுக்கு முன்னால் அமானிதத்தை ஒப்படைத்து வைத்திருந்தேன், அது என்ன ஆச்சுன்னு கேட்டார். எந்த சப்தமும் வரவில்லை, எந்த சப்தமும் வரவில்லை. நீண்ட நேரம் கத்தி பார்த்து விட்டு காலையில திரும்ப மாலிக் இப்னு தீனார்ட்ட வந்தாங்க. ஹஜ்ரத், தாங்கள் சொன்னபடி ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையிலே போய் அந்த ரூஹை கூப்பிட்டு நான் சப்தமிட்டேன், எந்த பதிலும் இல்லை. அவருக்கு சந்தேகம், நல்ல ரூஹுகள் அங்கே பதில் தர வேண்டும், இந்த பகுதியினுடைய நல்ல ரூஹுகள் எல்லாம் அங்கே ஹாஜிராகும். யோசித்து விட்டு நீண்ட நேரத்திற்கு பிறகு சொன்னார், அப்படியானால் ஊருக்கு வெளியில ஒரு பாழடைந்த கிணறு வெகு தூரத்தில் இருக்கிறது, மோசமான குப்பைகளும் நஜீசுகளும் கிடக்கிற கிணறு, கெட்ட ரூஹுகள் எல்லாம் அங்கே இருப்பது உண்டு. வேண்டுமென்றால் இன்று இரவு போய் அந்த கிணற்றில நின்று அந்த இடத்துல இந்த ரூஹை பேர் சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாரு என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சந்தேகத்தோடு அவர் போனார். அந்த கிணற்றினுடைய வாயிலில் நின்று கொண்டு இரவு நேரத்திலே அவருடைய பெயரை சொல்லி, இந்த மனிதருடைய ரூஹே, உன்னிடத்திலே அமானிதத்தை ஒப்படைத்தேன் உடனே இந்த ரூஹிடம் இருந்து சப்தம் வந்தது.
நாம் யோசிக்க வேண்டும். காலமெல்லாம் காபத்துல்லாவிலே தவாஃப் செய்து அவரை ஊர் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஊர் மக்களை பொறுத்தவரை அவர் ஒரு வழி, அவர் ஒரு வாழும் வழி, இறைநேசர். ஆனால் கெட்ட ரூகுகள் குடியிருக்கிற அந்த நஜீசுகள் நிறைந்திருக்கிற கிணற்றுக்குள்ளிருந்து அந்த ரூகுடைய சப்தம் வருகிறது. நான் இந்த இடத்திலே அந்த புதையலை பதுக்கி வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக்கொள்ளு குறிப்பிட்ட இடத்தையும் சொல்லிவிட்டார். இவர்கள் கேட்டார்கள், உங்களை போல் சாலிகான நல்லடியார் இல்லை என்று தெரிந்துதான் நான் ஒப்படைத்தேன். நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில இருப்பீர்கள் என்று தேடினேன், அங்கே இல்லை, இங்கே இருக்கிறீர்கள். என்னவென்று காரணம் கேட்ட போது, எதனால் இந்த நிலைமை உங்களுக்கு என்று சொன்ன போது அந்த இறைநேசர் இன்றைக்கு அதாவுல இருக்கக்கூடியவர் பதில் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஒரே ஒரு தங்கையினால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடமிருந்து அவள் பிரிந்து வேறு இடத்தில் இருந்தாள், பக்கத்து மாநிலத்தில் பக்கத்து மாகாணத்தில் இருந்தாள். அவள் பசித்தாள், நான் உணவு கொடுக்கவில்லையாம். நான் நினைத்தேன் அவளுக்கு என்னானது என்றே தெரியாது, எங்கு போனாலோ என்னவோ என்று விட்டுவிட்டேன். ஆனால் என் இறைவன் இப்பொழுது எனக்கு சொல்லிவிட்டான், அவள் பசித்து கிடந்தால் நீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய். உன்னுடைய உடன்பிறப்பு அவள் தேவையில இருந்தால் ஆடை கிழிந்து அவள் அங்கங்கள் தெரிகிற அளவுக்கு அவள் பைத்தியம் போல தெருவில் சுற்றினாள். ஆனால் நீ வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாய் என்றெல்லாம் அந்த பெண் அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் சொல்லிவிட்டு, தங்கையை ஒட்டி வாழாத உனக்கு சில நாட்கள் இந்த தண்டனை என்று இறைவன் என்னை இங்கே வைத்திருக்கிறான் என்றவர் பதில் சொல்லுவார் என்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற போது, ஒரு குடும்பத்திலே இருக்கிற தாயோ அக்காவோ தங்கையோ எந்த சகோதரிகளாக இருந்தாலும் இவர்களோடு நாம் புதிதாக வந்திருக்கிற ஒரு இல்லற சொந்தத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக இவர்களை துண்டித்து வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய விபரீதங்களை உண்டாக்கிவிடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் மனைவி கூடுமானவரை சகிப்புத்தன்மை உள்ளவளை தேடி பிடியுங்கள். அவளுடைய சகிப்புத்தன்மை மாமியார் கொடுமையையும் கொஞ்சம் சகிக்க வேண்டும், நாத்தனார் கொடுமையையும் கொஞ்சம் சகிக்க வேண்டும். இந்த சகிப்பு வேண்டும் என்றால் தீனின் மீது கொஞ்சம் பற்றும் வேண்டும். அப்படிப்பட்ட பெண் வேண்டும். அதனால் தான் நாயகம் சொன்னார்கள், அழகு போய்விடும், பதவி போய்விடும், கோத்திரத்தின் பெருமை கூட போய்விடும், தீன் போகாது. எனவே தீன் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று நாயகம் சொன்னதற்கு அர்த்தம் இதுதான். எல்லாம் சில நேரங்களில் வீடுகளிலே நடக்கிற சில கொடுமைகளை சகித்துக் கொள்ளுகின்ற மனப்பான்மை உள்ள பெண்கள் யாருக்காவது மனைவிகளாக அமைய பெற்றால் அந்த கணவன்மார்கள் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்கள். அதுபோன்ற மனைவிகளை ஒரு கூட்டு குடும்பத்தில் விட்டுவிட்டு உலகத்தின் எந்த பகுதிக்கும் வணிக நிமித்தமாக நம்மால் செல்ல முடியும். பிரச்சனைகளுக்கு அந்த பெண் இடம் தர மாட்டாள். அப்படிப்பட்ட பெண்கள் தான் இன்றைக்கு தேவை. காரணம், ஒரு பெண் என்பவள் நம்முடைய தாயை, அக்கால் தங்கையை, நம் வீட்டை, நம் சொத்தை மட்டுமல்ல, தன்னுடைய கற்பை, ஏன் நம் உயிரை அவள் கையில, எல்லாவற்றையும் அவள் தான் பாதுகாக்கிறாள். அவள் நினைத்தால் நம் வாழ்க்கையை துவம்சம் செய்ய முடியும். அவள் மட்டும் படுக்கையை யாரோடு பங்கிட்டுக் கொண்டாள் என்றால் தனக்கு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையை அவள் முடித்து விட்டாள் என்ற அர்த்தம். அவள் கூட அதற்காக அழமாட்டாள். காலமெல்லாம் நாம் அழ வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் ஒரு மனைவி இப்படிப்பட்ட அம்ச குணங்கள் நிறைந்தவளாக இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட மனைவிகளை மேற் சொன்ன முறைகளில் நாயகம் காட்டிய ஹதீஸ்களில் உள்ளதை போல கணவன்மார்கள் நடத்த வேண்டியதும் உண்டு. தாய்மார்கள் இங்கே நிறைய வந்திருப்பதால் நான் அவர்களுக்கு இதையெல்லாம் விரிவாக சொல்லுகின்றேன். ஆனால் உங்களுடைய பொறுப்பிலே கணவன் மாத்திரமல்ல, ஒரு வருங்கால சமுதாயம் உங்கள் கையில, குறிப்பாக குழந்தைகள் நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு வளர்கிற குழந்தைகள் இருக்கிறார்களே, தாய்மார்களுடைய பராமரிப்பின் ஒட்டுமொத்தமாக அதை குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவு கொடுமைகள் சில இடங்களிலே குழந்தைகளுடைய வளர்ப்பிலே நடக்கிறது தெரியுமா? ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய உண்மைகள் இதில் நிறைய இருக்கிறது. பெண்களுடைய ஐதீகங்களால், பெண்களுடைய மூட பழக்க வழக்கங்களால், பெண்கள் கொண்டிருக்கிற ஈமானிய குறைவால் நிறைய நடக்கிறது. ஆடி மாதத்துல கர்ப்பம் தரித்து விட்டுதான்
வெளியெங்கு இல்ல, இங்கதான் பொதுப்படையாகவே சொல்லுகிறேன். களைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆடியில தரித்த இது சித்திரையில பிறக்குமா? சித்திரையில பிறந்தால் வீட்டில யாராவது போய்விடுவார்களா? எங்கோ ஒரு மதத்திலிருந்து வந்த ஒரு ஐதீகம் இது. அநேகமாய் நான் நினைக்கிறேன் அந்த மதத்தவர்கள் கூட இதை விட்டு விட்டார்கள். இந்த ஐதீகம் இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கிற சில பெண்களை போட்டு வாட்டுகிறது. நடந்த நிகழ்ச்சி தான் இது, இல்லை என்று மறுக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது உண்மை நிகழ்ச்சி. ஊரிலே சில மருத்துவர்களை அணுகி, திண்டுக்கல்லிலே சில மருத்துவர்களை அணுகி உடனடியாக கலைக்க வேண்டும் என்று சொல்லி, கேவலம் அந்த மருத்துவனின் புத்தி கூட இல்லையா? அவன் சொல்லுகிறான், தலைப்பிள்ளையை கலக்கிற கொடுமையான செயலை நான் செய்ய மாட்டேன், இது தலைப்பில்லை. நாங்கள் கூட இந்த ஐதீகத்தை விட்டுவிட்டோம், நீங்கள் முஸ்லிம்கள், உங்கள்கிட்ட இப்படியும் எண்ணம் இருக்குதா என்று அவன் திரும்ப கேட்கிற அளவுக்கு எங்கெங்கோ சுற்றி கடைசியில இங்கே ஒரு மருத்துவரை கரூரில் பிடித்து கலைத்து, இது ஒரு கொலை அல்லவா? ஆடியில கருத்தரித்து சித்திரையில பிறந்தால் என்ன நடந்துவிடும்? மார்க்கத்தில் எங்கேனும் அதற்கு ஆதாரம் உண்டா? நான் ஏன் சொல்ல வருகிறேன், தாய்மார்களை, குழந்தைகளை வளர்ப்பது நீங்கள் இது போன்ற இறைவனுக்கு இணை வைக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் ஒரு வருங்கால சந்ததியை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு பிஞ்சை கொலை செய்து ஒரு மாதத்திற்கு பின்னாலே, ஒரு வருஷத்திற்கு பின்னாலே அதே வயிற்றில் ஒரு பெண்ணுக்கு நேருகிற கொடுமை என்று கூட இவைகளை எல்லாம் சொல்லலாம். அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த பாட்டிகள் என்ற பெயரால பீற்றுக் கொண்டிருக்கின்ற, நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சில முட்டாள்தனமான பெண்களால் உருவான விளைவு. ஒரு வருஷம் கழித்து கர்ப்பம் தரித்து அல்லாஹ்வின் அருளால் குழந்தை பிறக்கிறது, பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய கழுத்திலே தாவீஸை எடுத்து பிரிக்கிறோம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது உண்மை, இதில் 100% கூட பொய் இல்லை. தாவீஸை பிரிக்கிறோம், ஓலையில ஓம் நமச்சிவாயா என்று எழுதி கட்டப்பட்டிருக்கிறது. நான் பள்ளிவாசல்களில் இது போன்றவைகளை பேச முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற தாய்க்குளமா இது? இப்படிப்பட்ட எத்தனை மதங்களுடைய பழக்க வழக்கங்கள் இஸ்லாமிய வீடுகளுக்குள் இருக்கிறது என்று தெரியவில்லையே. இதை யார் கேட்பது? நாங்கள் தான் வீட்டுக்கு பெரியவர்கள் என்ற அடிப்படையில் சில மூதாட்டிகளாக, பாட்டிகளாக உள்ளே உட்கார்ந்து கொண்டு புதிதாக வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கும் இப்படிப்பட்ட துரோகமான காரியங்களை செய்கிறீர்களே. இது ஆண்களிடமிருந்து இது பெரும்பாலும் வெளிவருவதில்லை. இதையெல்லாம் இயக்குபவர்கள் பெண்கள் நன்றாக தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் தான் அந்த ஓலையை கையில் வைத்திருந்த போது உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறது, கண்களில் தண்ணீர் வருகிறது. நாயகம் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மை! பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் முஸ்லிம்களாக பிறக்கிறது. அவரின் பெற்றோர்கள் தான் யகூதிகளாகவோ நசராணிகளாகவோ அந்த குழந்தைகளை மாற்றுகிறார்கள் என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே. அந்த ஹதீஸ் எவ்வளவு 100% உண்மை. ஒரு பிறக்கிற பச்சை குழந்தையினுடைய கழுத்தில் கொண்டு போய் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற வசனத்தை நீ தாங்கிக் கொண்டு சுற்று என்று கிட்டத்தட்ட அந்த குழந்தையை கொல்லுகிற அளவுக்கு இது ஒரு கொடிய செயல் அல்லவா? தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன், இஸ்லாத்தின் ஆணிவேரை தகர்க்கிற அளவுக்கு, இஸ்லாத்தின் ஆதாரத்தை ஆட்டி பார்க்கிற அளவுக்குள்ள இது போன்ற சிறுக்கான எத்தனை வேலைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் இன்று இல்லாவிட்டாலும் வருங்காலத்தில் நிறைய சந்திக்கும். சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டேன், விடையும் சொல்லிவிட வேண்டும். யார் என்று தெரிய வேண்டாம். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். அது மறைவாகவே இருக்கட்டும். இருந்தாலும் பெண்களின் படிப்பினைக்காக இது இருக்கட்டும். எந்த முதல் குழந்தையை யாராவது இறப்பார்கள் என்று கருதி கலைத்தார்களோ, அந்த இப்பொழுது இரண்டாவதாக பிறந்திருக்கிற அந்த குழந்தையின் கழுத்திலே இப்படிப்பட்ட வசனங்களோடு தாவீஸ் இருக்கிறதோ, அந்த குழந்தையின் தந்தை மிகச்சிறிய வயதில் சமீபத்தில் இறந்து விட்டார். இதே நமது
யோசித்து பார்க்கிறோம். ஒரு சின்ன வயசுல வீட்டில எது நடந்தால் இறக்கும் என்று கருதி தடை செய்யப்பட்டதோ அல்லாஹ் அதே வீட்டுக்குள்ள நடத்தி காட்டினா இல்லையா? நிறைய நடக்கிறது. இது மாதிரிக்கு ஒன்று. பூசாரிகள் கதவை தட்டுவதாக கூட பேசிக் கொள்ளுகிற பேச்சுக்கள் நேரடியாக தெரியாது உண்மை எவ்வளவு என்று. இது போன்ற எல்லா பொறுப்புகளும் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த மூடத்தனமான விஷயங்கள் பெண்களிடமிருந்துதான் உண்டாகிறது என்ற காரணத்தால் பெண்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் ஈமானை அசைத்து பார்க்கிற எந்த காரியத்தையும் அனுமதிக்காதீர்கள். வருங்கால சந்ததி இஸ்லாத்தோடு வளர வேண்டும். அது மார்க்கம் தாங்கியதாக இருக்க வேண்டும். தயவு செய்து அடுத்த சந்ததிக்கு துரோகம் செய்வதை போல இப்படிப்பட்ட காரியங்களில் இறங்கி விடாதீர்கள் என்பதை அன்போடு நான் இங்கே எல்லா தாய்மார்களிடத்திலும் கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாமிய குடும்பங்கள் என்று சொன்னால் எந்த மரபுகள் கடந்த காலங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறதோ, கடந்த காலங்களிலே நல்ல தீன் நெறிகள் என்று நம்முடைய குடும்பத்திலே வழி வழியாக வருகிறதோ அப்படிப்பட்ட நல்ல செயல்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்கள் அத்துணை பேரின் மீதும் கட்டாய கடமை. காரணம், குழந்தை வளர்ப்பிலே தந்தை ஈடுபாடு கொள்ளுவதில்லை. அவன் எங்கோ வணிகம் செய்கிறான், எப்பொழுதோ வருகிறான், அவன் பல்வேறு தேவைகளுக்கு இடையிலே சுற்றுகிறான். மனம் உழன்றக்கூடிய அவனுடைய வாழ்க்கைக்கு இடையிலே குழந்தைகளை தர்பியத்து செய்கிற, அவைகளை வளர்த்து வார்த்து எடுக்கின்ற, அவனை நல்லவனாய் சமுதாயத்திற்கு தருகிற பொறுப்பு பெண்களின் மீதுதான் உண்டு என்பதால் உங்களிடத்தில் அன்போடு இந்த விஷயத்தை வைத்துக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து இப்படிப்பட்ட சிறுக்கான செயல்களை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். குடும்பம் என்ற தலைப்பிலே பேச வேண்டியது இருந்ததால் இஸ்லாமிய குடும்பங்களிலே நடக்கிற இது போன்ற கணவன் மனைவி மாமியார் மருமகள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. நிறைய விஷயங்கள் இன்னமும் கூட விட்டு போயிருக்கலாம். பொதுவாக எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுக்கிற கணவன் மனைவியாக இருந்தால் நிறைய சாதிக்கலாம். எல்லா விஷயத்திலும் சகிப்புத்தன்மையோடு நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இறைவன் எல்லா இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் பிரார்த்திக் கொள்வதோடு முடிப்பதற்கு முன்னால் இங்கே ஒரு விஷயத்தையும் சொல்லியாக வேண்டும். நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த இடம் இன்றைக்கு இவ்வளவு பேர் நிறைந்திருக்கின்ற ஒரு சபையிலே சில விஷயங்களை பரிமாறுகிற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வருத்தம், இங்கே உள்ள சில என்னுடைய நண்பர்களை சகோதரர்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். இதே தெருவில் இரவு நேரங்களில் கூட சில நேரங்களில் சீட்டாட்டம் போன்றவை, அதுவும் வெளியில பணத்திற்காக கூட நடத்தப்படுவதாகவெல்லாம் இந்த இடத்தில் நடைபெறுவதாகவெல்லாம் சில தகவல்கள் பரவலாக பேசுவதுண்டு. பல பேர் பார்க்கவும் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக அல்ல, நான் ஒரு இடத்தில் அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன். சூதாட்டம் அது விளையாட்டுக்கு என்ற அடிப்படையில் காசு இல்லாமல் விளையாடுவது வேறு விஷயம். அதை கூட பணம் என்று வைத்து விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு விபச்சாரிக்கு அவளோடு படுத்திருந்து விட்டு தரப்படுகிற தொகையும் இந்த சூதாட்டத்திலிருந்து பெறப்படுகிற தொகையும் சமம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சூதாட்டத்தினுடைய கேட்டை விளக்குவதற்கு இதைவிட சிறந்த வேறு ஒரு ஹதீஸை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றே கருதுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு தப்பு எல்லோரும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம், செய்கிறோம். தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த தவறுகள் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது. ஒரு தப்பையே ஒருவன் அறைக்குள்ளே செய்வதற்கும் அறையை விட்டு வெளியிலே பகிரங்கமாக செய்வதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடு உண்டு. தயவு செய்து அப்படிப்பட்ட காசின் மீது வைத்து விளையாடக்கூடிய அல்லது இன்ன பிற பார்ப்பதற்கு அசிங்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆட்டங்கள் ஏதேனும் இந்த பகுதியிலே நடந்தால் அதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்து எனக்கு தந்திருக்கிற இளைஞர்களைத்தான் சாரும். இந்த பகுதியிலே நீங்கள் வேறு சில நல்ல செயல்கள்
செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், வேறு பல நல்ல பணிகளையும் ஆற்றிக் கொண்டிருப்பதாக எல்லாம் கூட பேசியவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு ஜனாசாவின் உதவிக்காக வேண்டி ஒரு குளிர்சாதன பெட்டி என்று அறிமுகப்படுத்தினார்கள். உங்களுடைய பல நல்ல செயல்களுடைய வரிசையில இந்த இடத்தில் பப்ளிக்காக சூதாட்டம் இல்லை என்கிற நல்ல செயலும் சேர வேண்டும் என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இஸ்லாமிய குடும்பங்களாக இஸ்லாமிய தீன் நெறிகள் நிறைந்து வாழுகிற ஒரு ஊர் என்று நம்மால் அல்லது பரவலாக வெளியூர் மக்களாலும் பேசப்படுகிற ஒரு ஊரை பார்க்கலாம் என்று புதிதாக யாராவது பஸ் நிலையத்தை விட்டு இறங்கி வருகிற போதே இப்படி ஒரு நள்ளிரவு சூதாட்டத்தை கண்ணிலே கண்டால் அவன் காரி துப்புவதற்கு ஊரினுடைய வேறு காட்சிகள் தேவையில்லை. இது ஒன்றே போதுமாகிவிடும். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து இதிலே பாதசாரிகளாக இருப்பவர்களுக்கும் சரி, பல வெளியிலிருந்து பார்க்கிற நபர்களுக்கும் சரி இடையூறாக இருப்பதால் இதை அப்புறப்படுத்தி கொடுக்க வேண்டிய பணியை இந்த இளைஞர்கள் தயவுகூர்ந்து செய்து தர வேண்டும் என்று அவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்தில் இருக்கிற எல்லா அனாச்சார செயல்களையும் அப்புறப்படுத்தி இஸ்லாமிய குடும்பங்களிலே மகிழ்வையும் மார்க்கம் கூறுகிற நெறிமுறையோடு வாழுகிற தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை தந்த பிரெஞ்சு பெடரேஷன் நண்பர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.